எல்லாம் பிறகு 10 நிமிஷம் தாங்குது. ஆட்சி தீட்டு வந்துடுறேன். சரி சரி தீட்டி ஆமா தறி தீட்டியாச்சு கூர்மையா இருக்குது என்ன பாரு ஆரம்பிக்கலாமா முதல் முதலாக மரத்த கொண்டாந்து போட்டு கோண மரத்த கொண்டாந்து போட்டுக்கிட்டா கோண மரத்த போட புண்டாச்சி நீ இன்னைதான் நேரா பாக்கணும் என்ன எப்படி செக பாக்குது என்ன போய் கோணன்றா சுத்தமா நான் லூசுக்காரா கேக்குறீங்க மொத்தம் ஆமா இது மொத்தம் அப்படிதாங்க மரத்த முதலாக செதுக்கணும் கோண மரத்த போட்டு என்ன பண்றது என்ன பண்ண நேரம் நீ நிமித்தா பாருங்கடா என் தம்பி மாறு புரியன் பத்துபடி முட்டாப செத்திடுவா பாருங்கடா என் தம்பி மாறு புரியன் பத்துபடி முட்டாப செய்திடுவா சிகப்பு கலர் மரம் கொண்டாந்து போட்டுக்கிறேன் என்னடா மரத்தை போட்டுக்கிற நீ வேற அப்போ இப்பதான் 2 ஆளை கூட்டியா 2 பேரும் தான் மரம் அர்த்தம் ஆமாப்பா என்ன சரியில்லை வேணா அதுக்கு மரம் பாரா கனவுக்கு இது பாடுறாடி மரத்து உள்ள கூடமா நாங்க கை விட்டு பாப்போம் கொட்டாப்புளி தரியத்தாடா போடா வேற மரம் கொண்டாட்டா கொட்டாப்புளி தரியத்தா இந்த கனவு தறி எல்லாம் போய் தூர போட்டா உள்ள உக்கார போகுது என்ன மொழிச்சு அடிக்கிறா வேற எப்படி மாடு கட்ட போறியாங்க சரி வேலை செய்யலாம் சைடுல வச்சு தரிடா நான் ஒன்னும் கவனமா தெரியல உனக்கு எப்படி தரிக்கணும் சைடுல வச்சு கழுவு தரிடா இப்படியே சைடுல வச்சு வெட்டுறா 4 பக்கமா எங்கடா உள்ள ஏத்தி போட்டா கழுவு தச்சு கையில வைடா கழுவு தச்சு எடுக்கணும் நீ நான் உள்ள வச்சு விடுறேன் கழுவு வெளியே எடுத்துட்டான் கழுவை வச்சு வைடா பின்னாடி உதவும் மரத்தை வச்சு பேசணும் ஆமா இரும்ப வெட்டி பேசணும் சரி மரம் வைக்கிறேன் இந்த கனவு ஒட்டு தச்சிட்டியா தச்சாச்சியே அடுத்த வருஷம் கொஞ்சம் பெச்சாச்சுன்னா குறும் பண்ணும் திருப்பி போடுறா மத்த திருப்பி போடுறா திருப்பி போட்டாச்சா பாருங்கடா என் தம்பி மாறு புரியன் 10 படி மண்டாப செய்திடுவா பாருங்கடா என் தம்பி மாறு புரியன் 10 படி மண்டாப செய்திடுவா மண்டபம் கட்டத்தோட பெரிய வேலையாடுச்சு வாடா அந்த பக்கம் கணுவா இருந்துச்சு இந்த பக்கம் டொர போகுதுடாடி டோர் போதா என்னடா பையன் மரத்தை போட்ட டோர் இல்ல டொர போகுது இந்த மரத்தை தூக்கி பாயா அம்மா எனக்கு ரொம்ப வேலை வாங்குது என்ன வேலை வாங்குது எத்தனை மேல பாத்து வெட்டியாந்தோம் நம்ம அது மாதிரி தான் வேலை டோர் போகுது தொங்காம போகுது ஐயா என்ன பண்றேன் இப்ப அந்த கணுவை தச்சு பாரு அந்த கணுவை இந்த டொர உள்ள
ஃபுல்லா அடி. அவங்க காசு வாங்கும் போறது என்ன பாதி வேலை வாங்குறாங்க. என்ன சொன்னாரு மகாராஜா? இப்போ கூட மாட வேலை செய். சாமி ஆமா முழுங்கி செடி மாடு கட்டுரு. ஆ, ஏய் டோர உள்ளாடா சந்தல சந்தில அடி. பெவிகால் போட்டு அடி. எப்பா சாமி சந்துக்கு நேரம் அடிச்சாச்சு. ஃபுல்லா டைட்டா அடிச்சிட்டியா? பெவிகால் போட்டியா? கடைக்காரா, ஓ பீகாலம் ஐயா. ஏய் பெவிகால்ரா. பீகாலம் ஐயா. ஏய் ஃபெவிக்கல் நான் தான் சொல்லி அது ஒரு பேர் அடங்குது. ஆமா பீகாலம். ஏய் ஃபெவிக்கல் பெவிகால்ரா நாங்க பீகல் ஏ படிமாடுமா வக்கறடா பாயிதிங்க. ஏய் ஏண்டா அப்படியே தடவட்டா. இதுதான் தடைய இது பண்றதா? வேற என்ன பண்ணிட்டான்? விரல்ல தொட்டு ஃபுல்லா இப்படி இப்படி தடவு. எப்பா பூரா என்னையே வேலை வாங்கி விரல்ல தொட்டு தடவுடா. இன்னைக்கு உனக்கு ஒரு ரூபாய் கம்மி தான். ஒரு ரூபாய் கூட இல்ல உனக்கு. எதுல கை வச்சாடு? ஏய் ஏய் எங்க நீ டரல ஆச்சு அங்கதான். அடியாச்சு பாரு. தடவிட்டியா? போதுமா? சரி மரத்தை இப்ப என்ன பண்ண? துண்டு போடணும். போடு. வாழைப்படி யாரு? யாரு பிடிப்பாங்க? என்ன என்னையோ தான் வேலை வாங்குறீங்க? மகாராஜா கூப்பிட்டுமா என்ன? இரு. அவரு யாரு? நானும் வம்பாக்குறேன். மகாராஜா என்ன சொன்னாரு? ஆச்சாரியா அவரு இருந்து முன்ன பின்ன எதுனா நேக்க வேலை செய்யறேன் புல்லா என்கிட்டயே வேலை வாங்குறா. சரி கொண்டா. இன்னைக்கு அடா நூல் போட்டு வாழால் அறுத்திடுவா, நூல் போட்டு வாழால் அறுத்திடுவா. குடிச்சோரா போச்சு. என்னடா போரா வா அந்த ரமத்தை என்கிட்ட விட்டு ஆச்சாரி மொழி அடிங்கிறாண்டி. டேய் அவரு டேய் எவ்வளவு இடம் நாங்க வேலைக்கு போறோம். நாங்களே வேலை செஞ்ச எங்களால செய்ய முடியுமா? பச்சா இன்னைக்கு ஐடியா பச்சா நீ என்ன பண்ற? இந்த இடத்த மட்டும் தான் நீ வேலை செய்வ. ஆமா நான் அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகணும். அங்க உன்ன மாதிரி ஒரு வேலை ஆளை வச்சு நான் செய்யணும். அப்படியே ஆள்ல செய் நீ காசு வாங்கி போ. ஆமா கொண்டு அதனால தான் உன்னை வாழ அழுத்தமா நீ உன்னை பிடிச்சி வச்சுனா மேலாவா இருக்குது. சரி அர்த்தாச்சா? ஆளு போட்டு அர்த்தாச்சு. மரத்தை தூக்கி நிறுத்து. பாக்குறோம் போட்டாலியாங்க மாமா. சின்ன பயங்கர சொன்னேன். மூணு ஆச்சு அதான் மூணு ஆச்சு. அதான் பாட்டியா மண்டபம் குடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மரம் குறையுது. துணி பிடிக்கிறதுக்கு துணி தானே பிடி வா வா குட்டி பிடி. பெரிய பெரிய பின்னாடி ஆள் ரெடி பண்ணிட்டான். ஆள் ரெடி பண்ணி அந்த மூலை நிப்புறா இந்த மூலை பிடிக்கிட்டா. இந்த பாரு என்ன பாரு ரெண்டு கையிலும் பிடித்தேன். போட்டோவோட வீராண்டி எப்பா இவனுக்கு எப்படி அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். ஓகே அதான் சரியான மண்டபையா. நாங்க கூட நல்லா போயிடா ஒன்னும் அடிச்சுக்கலாம் பயப்படாது. கொஞ்சம் குட்டி பின்னாடி வா. சரியான மண்டபம்பா. மண்டபம் கட்டியாச்சு. அப்பா மாசுருக்கா கட்டி முடி பின்னா கிட்ட நில்றா.
விடு விடு மண்டபத்தினுடைய விசித்திரம் எதாவது தெரிஞ்சுக்கணுமா நீ சரியா ஆச்சாரியா நான் கூட அம்மா சுருக்கா திரும்பியா செய்வேன்னு பாக்கல மண்டபத்தை கொஞ்சம் மென்ன வர சொல்லு பாப்போம். மண்டபத்தை வர சொல்லணுமா? ஏண்டா ஆமா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். நீ வா மண்டபமே, நீ வா வா மண்டபமே. மண்டபம் வானா வருது பாரு. என்னப்பா அங்கேயும் ராம மண்டபம் வந்துச்சு அங்கேக்குதா? ஓ பையா சரி கொஞ்சம் பின்னாடி போ சொல்லு. நீ போ மண்டபமே, நீ போ போ மண்டபமே. அடே பையா செம்ம டைப் ஆச்சாரி அதாண்டி அது மாதிரி இருக்கிறாங்க வேலைக்காரங்க. ஆமா சரி இன்னும் ஒரு சந்தேகம். இது வந்து லேசா இப்படி இல்ல லேசா இப்படி வந்து அசிய சொல்லு பாப்போம். கூத்தாட சொல்லு. ஓஹோ கூத்தாடு மண்டபமே. என்னடா மண்டபம் ஆடுது? ஏய் சரி அது இருக்கட்டும். அடுத்தது கையாட்ட சொல்லு. ஒரு கையாட்ட சொல்லுமா? கையாட்டு மண்டபமே, கையாட்டு மண்டபமே. பசங்க வந்து இது மாதிரி கண்ணங்கருத்துமா வரணும். கூப்பிட்டா போய் கீழ் பக்கத்துல ஒண்ணு படுக்குது பாரு. பத்தியா கரெக்ட். கையாட்ட சொன்னா ஆடுச்சு. நான் எதுனா சொல்லி பாக்கட்டா? நீயா சரி சொல்லி பாரு. நான் சொல்றேன் செய்தா பாக்கலாம். ஏன்னா நான் உன் பக்கத்துல கஷ்டப்பட்டுக்கிறேன். ஆமா வா மண்டபமே, வா வா மண்டபமே, வராதா போ மண்டபமே. அப்பா கையாட்டு மண்டபமே. சரி இன்னொரு சந்தேகம் எனக்கு. காலாட்ட சொல்லு. காலாட்ட சொல்லு பாப்போம். காலாட்டு மண்டபமே, காலாட்டு மண்டபமே. சூப்பர். அப்பா கால ஆட்டுதியா? சரி நான் சொல்லி பாக்குறேன். சொல்லு. இன்னைக்கு ஆட்டுல ஆட்டாத காலை ஒச்சு போடுறேன். நீங்க வா இன்னைக்கு அதுதான் ஒரு படுக்குது. நீ வான் சொன்ன எது வருது பாத்தியா? காலாட்டம் மண்டபமே இல்ல உங்க பூலாட்டம். ஒரு ஆத்தி ஆட்டம். ஐயா வாங்க. நான் சொன்னா ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மண்டபத்திற்கு பாரு சுச்சி தகுதி பார்த்தா சுச்சி. ஓ 4 கால் தூணு. ஆமா அது சென்ட்ரலா ஒரு விசித்திரமான தூணு. ஆமா இந்த இடத்துல தான் அதனுடைய சிஸ்டம் மொத்தம் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த சுச்சி போட்டுனா எல்லாம் வேலை செய்யும். எப்படி சொல்றியா அப்படி வேலை செய்யும். எதாவது இது சுச்சி பாரு. செல்லு போட்டு கீழே தொங்குது. அதான் சுச்சியா? ரிமோட் கண்ட்ரோல். கரெக்ட். நான் இந்த கேரண்டா பாரியா? நீ கூப்பிடும் போது ஆஃப் பண்ணிட்ட. அதனால தான் வராது அது. சரி ரைட். சம்பளம் ரைட். ஓகே சம்பளத்துக்கு ஏற்பாடு. சம்பளத்தை குடுறா. சம்பளத்தை குடுறா. சொல்லிட்டு வரேன். மண்டபம் கட்டி முடிஞ்சாச்சு. மொத்தம் குளோஸ். மொத்தம் பூர்த்தி செஞ்சாச்சு. பட்டி பார்த்தாச்சு. பெயிண்ட் கொடுத்தாச்சு. சாவி வாங்கிட்டேன். சரி செஞ்சு ஆச்சாரி தேவைப்பட்ட சன்மானம் கொடுத்து அனுப்பு. நான் வெளியே சன்மானம் ஏத்துறேன். சரி நாம உள்ள போய் பாத்துக்கலாம். ஆச்சாரிய உள்ள போய் பாத்துக்கலாம். எப்படியா கஜானா பட்டி உள்ளக்குது. வெளியே இல்லவா உள்ள சேர்த்து வாங்கிட்டு போவேன். நானும் அத்தானே சொல்றேன். ஆச்சாரியாரே உரை இல்லாமல் உனக்கு சம்பளம் வந்தால புறப்பட்டுமா? சரி மகாராஜா வந்து செக்கு உள்ளக்குது வாங்கிக்கா. சத்யா
அந்த புறம் மகங்களை வரப்பட்டோம். என்ன சம்மந்த குத்தாஞ்சிடுறேன் பத்தாக்கி போடுறேன். அவர் வேற ஒரு மனசாட்சி பாரு. அது ஒரு மன கஷ்டமா போடும். அவருக்கு ஒரு மனால ஆனா ஏண்டா? சம்பளம் குத்துறோம். நம்ம எப்படின்னா தம்பி எப்படியும் பெரிய இடத்து சமாச்சாரம் தான் நம்பி வந்துட்டாரு. ஆமா. குழந்தை குட்டி இருக்கும் ஆ ஆ வச்சுக்கின என்னடா சும்மா அனுப்புறான்னு ஒரு மன கஷ்டம். சம்பளத்தை குத்துரு. ஆமா சரி சொல்லுப்பா. உன் கஷ்டத்துக்கு தகுந்த கூலி மகாராஜா அள்ளி வச்சுட்டாரு. சரி. ஓ ரேடியோ செட்டுக்காரனுக்கு எப்படி கூலி குத்தாலே குத்தாரு. இங்க வா, நான் சொல்றபடியா நீ சொல்லணும். ஆ. அம்மா திரௌபதாம்மா தாயே, அம்மா திரௌபதம்மா தாயே, ஹஸ்தினாபுரத்து வேந்தன் திருதராட்டித மகாராஜா. என்னடா நீ சொல்லினீரு. அச்சினாபுரத்து வேந்தன் திருநாட்டின மகாராஜா அவர் மண்டபம் கட்ட சொன்னார். மண்டபம் கட்ட சொன்னார். மண்டபத்தை கட்டி முடித்து விட்டு மண்டபத்தை கட்டி முடித்து விட்டு அவர் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். கை நிறைய சம்பளம் தரேன். குர்ரா கை நிறைய சம்பளம் தரேன். நான் சொல்றத கேளு. இந்த சன்மானத்தை உங்க வீட்டுக்கு போய் வீட்டுக்கு சென்று நடுவோட்ல காமாட்சிமா அவளுக்கு ஏத்தி பாருனா சன்மானத்தை பிரிச்சு என்னன்னு பாக்கணும். சரி. இது நடு சண்டில பிரிச்சு பாத்தீங்கன்னா மயிரா கூடும். அப்படி சொல்லிட்டு போற பாதி வயதை பிச்சு பார்க்க கூடாதா? சரி சரி. இவன் என்ன பாதி வயதை பிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆமா. சன்மானம் எப்படி இருக்குமோ நம்ம இங்கே பாத்துருவோம், சந்தேகத்தை தீர்த்துக்குவோம். பாரு பாரு. அட பாவீங்களா, எப்ப எவன் ஒருவன் வேலை செய்து அவன் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை காய்வதற்கு முன்பதாக ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்கறானோ அப்பதான் அந்த வேலை செய்ததுக்கு அர்த்தம். நீ யார போய் சம்பளம் கட்ட பாரு, அந்த ஐரிக்கே ஒழுங்கா சம்பளம் பாரு. இந்த மண்டபம் கட்டுறதுக்கு மயிரை கொடுத்துக்கிறான். இந்த மண்டபம் மயிரா போவோம், குட்டிச்சுரா போவோம், நாசியா போவோம், மண்ணா போவோம்டா. வாடா நீங்க மகாராஜா, ஓ துரியான மகாராஜா. மகனே துரியோதனா, உன்னுடைய கருத்தில் மன்னம் அதிவேகமாக மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து விட்டேன். நீயும் மாமாவுமாக சென்று யாதாகிலும் குறை இருக்கிறது பா சொல்லு. ஓடி வந்தேனே மருகா. மண்டபம் கட்டியாகி விட்டது மாமா. மண்டபத்தை மாத்திட்டு வருங்க. புறப்பட போகலாம் மாமா. ஜகுனி மாமா. விசித்திரமா இருக்குது. உள்புறம் போய் பார்க்கணும். அந்த இலகிலே இலகினை தங்கத்தை
ஏய் என்ன மொத புது மண்டபத்துல வாயில அடிச்சுக்கிறேன் ஐயா நாள் கால் தூணு தூணை எந்தெந்த பிரச்சனை மரம் கொண்டாட ஆண்டவனுக்கு தெரியும் ஒண்ணு ஒண்ணா காமிச்சு போனாதான்டா விசித்திரமா இருக்குது இதுவும் விசித்திரமா இருக்குது பையா ஒரே சைஸ் நிறுத்திக்கிற மாதிரி அந்த மரம் அதான் நடு மதிய ஒரு தூணு பாரு ஒரு பாடா முன்ன வாடா அடா குடு சோட்டா மண்டியா இடம் கம்மியாக்குறா அடா அழகா கீழே சொல்லிட்டேன் ஆமா கண்ணு 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 அப்படி கை வச்சுனே வந்தேன் பாரு கை வச்சுட்டா பையா இங்க பாரு நான் கை வச்சேன் பாரு ஆண்டவனுக்கு தெரியும் எங்கோட தம்பி போதுமா இப்ப இந்த ஜாதி யாரு குத்துது எப்படி தெரியுமா செய்யறா ஒரு அடி வாங்கி நான் வரணும் அந்த பையனை நாங்க கூப்பிட்டாரப்பட்டதா ஆண்டவனுக்கு தெரியும் பையா அதான் அவனை விட்டுரு அதான் வச்சு நீ ஒரு தூண் வச்சு நடு தூணு நீ ஒரு தூணா வச்சுக்கா அடா விசித்திரமா இங்க பாடுறா அடா விசித்திரமா இருந்துச்சு கை வச்சுன்னு வந்தா என்ன கை வைக்காதீங்க பண்ட வேலையை பாடுறான்னா எந்த கை வச்சு பாக்குறது ஓ அட இந்த மண்டபம் போல இந்த மண்டபம் போல் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை சரி மண்டபம் கட்டாச்சு அடுத்த வேலை என்ன தெரியுமா அடுத்த வேலை என்ன மாமா உன் தந்தை கைப்பட நிகிதம் எழுது உன்னுடைய சிறிய தந்தை இருக்கிறார் அல்லவா விதிராழ்வார் அன்னவர் கருத்தில் ஒப்படைத்து பாண்டவர் திரௌபதி உண்டு 6 பேரா அஸ்தினாபுரம் வர வைத்து அதன் பிறகு நேரத்தால் நாங்க வந்து பாத்துக்கிறோம் பின்பல் அதன் பிறகு யோசனை சொல்றேன் சரி மாமா நீ சென்று வா உங்கள் கைப்படவோ லிகிதமானது அது சிறிய பிதாவாகிய பிதர மகாராஜிடம் கொடுத்து பாண்டவர்கள் 5 பேர்கள் திரௌபதியோடு அஸ்தினாபுரம் அரவணைக்க வேண்டும். பாண்டவர்கள் வந்த பிறகு என்னை அழைத்து வா. புறப்படு. சந்தியா மகன் விருப்பப்பட்டபடியே மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்து விட்டேன். மண்டபத்தை திறப்புழா செய்வதற்காக தகப்பனற்ற பிள்ளைகளை தள்ளி வைக்காமல் முதல் மரியாதை கொடுத்து வரவழைக்க வேண்டும் என்று என்னுடைய மூத்தவன் சொல்லிவிட்டார். அதனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய கர்ணிகரை 7 எழுதுகோலோடு மகாராஜா அழைத்தாடுவார். கனக பிள்ளை எதற்காக அழைத்த என்ன காரணம் ராஜபேட்டைக்கு? மகாராஜா ஏதோ லிகிதம் எழுதணுமா வர சொல்லுகிறாரு. மகாராஜாவா நேரா போய் பாரு, அவர் சொல்லுவாரு, நீ எழுதிக்கோ. சரி 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 மகாராஜா. கனக பிள்ளை அநேக வணக்கம். சேமத்தோடு வாழ்ந்த அஸ்தினாபுரத்திலே நிலைச்சு நின்னுடு. சரி 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 போயிடுகிற போறேன்.
எதற்காக காவலாளி விட்டு அழைத்த? இன்றைய தினத்தில் ராஜ வேட்டையில் ஒரு முக்கியமான லிகிதம் எழுத வேண்டும் அப்பா. லிகிதம் எழுத வேண்டுமா? உரை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் செய்யணும். சரி சரி சரி. ஏடு எழுவோடு வந்துறியா இல்ல விட்டுக்கிட்டு வண்டியா? எதுவும் விடவில்லை. ஏடு எழுதுவோடு வந்து விட்டேன். உன்னுடைய வேலை அதானே? ஆமா. சொல்லுங்க சரியா? அப்படியே முதல்ல பிள்ளையார் சொல்லி பாடுறான். பிள்ளையாசியா? நான் எழுதிக்கிறேன். பிள்ளையாசி. நான் எழுதி நீ நான் எழுதுற. அவர் பிள்ளையாசி சொன்னார் நீ நான் எழுதுற. நான் பிள்ளையாசி தானே போட்டுக்கிறேன். பிள்ளையாசி போடுறேன்னா பிள்ளை துணி நீ எழுதி வச்சுக்கிறேன். என்னடா சொல்ற? மகாராஜா வேண்டாம். நான் வந்து நீ சொன்னதை பிள்ளை துணி நீ எழுதிட்டான். மாத்தி எழுதிட்டானா? சரி மகாராஜா, தவறு நடந்து விட்டா அதை அடிச்சு. வேண்டாம் வேண்டாம். என்னுடைய லிகிதத்தில் அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்கப்படாது. எண்ணம் போலவே நடக்கட்டும். இதுமேல் சொல்றத கேட்டா இது ரெடியா? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயங்களோ மேல் மேல் உண்டாகும். ஜெயங்கள் மென்மேலும் உண்டாகும். வரந்தவி தம்பிமார்கள் சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தார். நிரஞ்சனமாக நீங்களும் வந்து பார்க்க வேண்டி. மனமாக நீங்களும் வந்து பார்க்க வேண்டி. வரசரி விதிரன் பின்னால் தடையின்றி வருகிறே. பிள்ளை ஏதாகிலுங்கதா? எதுவுமே கிடையாது இதுல வந்து. சரி கொண்டா கைய போடுறேன். கையப்பம் போடுற கொண்டாடா. கை நாட்டு தானே. கை நாட்டுன்னு சொல்லக்கூடாது, கை பெரட்டுன்னு சொல்லு மரியாதையா. நல்லா பெரட்டியா? பாரு பாரு. ஏண்டா பார்க்கதான் நேத்திரில பாரு எப்பறம் பாக்கறது பாரு. அப்படியா? சரி தொட்டு பார்த்து மஞ்சிருக்கா. ராஜமுத்திர போடு. ராஜமுத்திரியா? மகாராஜா ஒட்டியா? ராஜமுத்திரத்தை போடுறேன். போடு. போட்டாச்சு. போட்டாச்சோ? இத 4 மூளைக்கு மஞ்சள் தடவி. மகாராஜா ஏண்டா இப்ப கை நாட்டு மட்டும் வச்சா போதுமா? அதுல மேல உன் பேர் எழுதினா தானே யாருக்கு தெரியும்? அடடே எதுல அது? இப்படிக்கு திருதராட்டித மகாராஜா அழைப்பு. இப்படிக்கு திருட்டுக்கு திரு. ஆடாமாடையா அறிவு கெட்டவனே. மொத்தமே பஸ்ல இருந்து ஏடாம ஆடுதவன் ஊர்ல பிடித்தா எழுதிங்கயா? சரி 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 மகாராஜா, தப்பு நடந்துச்சு. இந்த கேடு கீச்சு போடலாம். வேண்டாமடா டேய், எதையும் பண்ணாத. அது ஒரு முள்ள கேட்டோம். அப்படியே கேட்டுமா? மஞ்சள் தூள் சுள் மச்சி கொண்டா. சரி. ஏய் பையா, மஞ்சள் எடுத்தான்டா? மஞ்சள் எடுத்தா தேமாவா? போய் தகுது கறிக்குது. 4 மூளையும் கறி தருது. குத்தல மகாராஜா கிட்ட. அதுக்கு மேல்டா டேய். நல்ல விஷயத்துக்கு கூட எவனா கறி தடவானா? கறி எதுக்கு தடவுறது? ஏண்டா தின்ன காரிங்கார மந்தத்துக்கு தானே போத்து. மண்டபம் தரக்கிறதுப்பா. சரி எப்படியோ ஒண்ணு அவருக்கு காது கேட்கற மாதிரி சொல்லாத. சரி அவருக்கு நான் சொல்லி போறேன். மஞ்சள் எடுத்தான்ட்டாரு. தடவு நடக்கிறது நடக்கட்டும். சரி தடவியாச்சு. கறி தடவிட்டியா? எடுத்தா சுருள் மட்டும் அவர்கிட்ட கொண்டு போய் குடுத்துட்டு காசு வாங்கின்னு போ. ஊரை விட்டு போய் நாட்டை பிரித்து வீட்டெல்லாம் பிரித்து வேற ஏரியாவுக்கு போடு. தாய் அறிவற்ற மடையா, ஏந்திரம் தெரியவில்லை, செவி நன்றாக கேட்கிறது. கறி எதுக்கு தடவணும்? காரிகரமா தான் கறி தடவணும். சுப விசேஷங்களுக்கு மஞ்சள் மங்களகரமாக தட வேணும். உனக்கு அறிவிக்குதா? உனக்கு சம்பளத்தை வச்சு நீ சாப்பிடுவியா இல்ல பாதி வேலையா குத்து முடியா? மகாராஜா அந்த கறி சொல்ல. மகாராஜா கூடத்துல கறி எடுத்து போய் சொன்ன போறேன். போய் கறி எடுத்து போய் சாப்பிடுது. நாளைக்கு நாளைக்கு அம்மாத்துக்கு சாப்பிட போறியா? சம்பளத்துக்கு வாங்கி போய். ஓ சரி சரி கொண்டா 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 கொண்டா. அறிவாளி அறிவாளி போட்டு விடா நீ. சரி உனக்கு தேவைப்பட்ட சன்மானம் இனிமேல் குறையில கிடைக்கும். போயிட்டு போயிட்டு வரா. வந்து இங்க அர்ச்சனா போட்டு இருந்துச்சு. பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுங்க. சஞ்சயா தாய் இப்பேற்பட்ட கருணைகளை நாடு கடத்தினே. இருந்தாலும் இந்த லிகிதத்தை கொண்டு போறதுக்கு யார் அனுப்பணும் தெரியுமா? அந்த புறத்தில் எனது தம்பி கணக்கு வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறான் விதுரன். அண்ணா அழைத்தாரு அழைத்து வா.